வெயிட் லாஸ் பண்ணும்போது அரிசி இல்லாம நம்ம ஒரு புரோட்டீன் தோசை வந்து பண்ண முடியும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதுல வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து கழுவிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதையே நல்லா வந்து கழுவி ஊத்திக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு தேவையான உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சு நீங்க வந்து மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துல சூப்பரா வந்து புளிச்சு வந்துரும். அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா இந்த மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்க. இதை நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தோசை சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா வந்து தோசை வருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வந்து தேங்காய் சட்னி வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து நல்லா நெய் போட்டு சூப்பரா வந்து தோசை ஊத்தி வந்து வீட்டுல சாப்பிட்டோம். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்து மேல இருக்கு. இதுவே இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா பயோலின் ஸ்டோரியில லிங்க் இருக்கு. செக் அவுட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.